அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நாம் ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். என்ன ஜாதகம்னா, பொதுவாகவே நம்மளை ஜாதகம் பார்க்க வரும்போது ஜாதகத்தை கொண்டு வருவாங்க. ஜாதகத்தை கொண்டு வந்துட்டு அவங்களுக்காக ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாது. பட்டு எது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை மட்டும் அவங்க அந்த ஒரு நினைப்பில் தான் இருப்பாங்களே தவிர, அதுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகளை அவங்க அங்கே மாட்டிகிட்ருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவங்களுடைய ஜாதக கட்டங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் அவங்களுடைய நிகழ்வு என்னன்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே புரியவே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த ஜாதகத்தை பாருங்களேன். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ஜென்ம லக்கணம் கும்ப லக்கணம். மீனத்தில் புதன் கேது, மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சனி, கன்னியில் ராகு பகவான். இதுதான் அவருடைய பர்த் சார்ட், அவருடைய ஜாதக கட்டம். பொதுவாகவே ஏஎல்பி ஜோதிட முறையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த லக்னங்கள் மாறும். அதாவது 10 வருடங்களுக்கு ஒரு லக்னங்கள் மாறுன்றது அர்த்தம். இப்போ இவருடைய லக்னம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடக லக்னம். அது இப்போ தான் மாறி இருக்குது, சமீபமாக தான் மாறி இருக்குது. இப்போ இந்த லக்னத்தில் கடக லக்னம் ஏஎல்பி நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்குன்னா, புனர்பூசம் 4வது பாகம். அவர் இந்த ஜாதகத்தை எடுத்து கொடுக்கும்போது என்ன கேட்டார் அப்படின்ற வார்த்தைகளை மட்டும் நான் கவனித்தேன் அந்த ஜாதகத்தில். ஏன்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவர் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு முதல் கேட்ட விஷயம் நான் இந்த வெளியூர் வெளிநாடு எங்கன்னா போயிடலான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணார். சரி, அந்த அமைப்பு அவருக்கு கேட்ட கேள்விக்கு அது இருக்குதான்னு பார்த்தா அந்த அமைப்பு இருக்குது தான். அவர் என்னென்ன அடுத்தடுத்து கேட்குறாருன்னா, வெளியூரில் போயிட்டு நான் ஏதோ இந்த இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வேறு ஒரு வேலையை ஆரம்பித்து வெளியூர்லேயே செட்டில் ஆகிடலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போது ஒரு ஒருத்தர் வேலையை விட்டுட்டு வேறு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத பார்த்தா, ஒன்று அதனுடைய தொழில் சரியில்லாமல் இருக்கணும், அதில் ஒரு வருமானம் இல்லாமல் இருந்திருக்கணும். அப்போ தான் நான் வேறு ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படின்றது ஒரு அர்த்தம் ஆகும். ஆனால் இவருக்கு என்னென்னா, நல்ல ஒரு கெப்பாசிட்டி, ஒரு சொத்து பத்து, நல்ல ஒரு காசு பணம் உள்ள ஒரு நபர் தான் அந்த ஜாதகத்தை எடுத்து வந்தவர். ஆனால் இவர் கேட்ட கேள்விக்கு அதில் அமைப்பு இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக அமைப்பு. பட் ஆனால் எதனால் வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படின்றத அவர் சொல்லலை. ஏன்னா பொதுவாகவே தன்னுடைய பிரச்சனைகளை முதல் விஷயங்கள், ஒரு ஜாதகம் எடுத்துகிட்டு ஒரு கொடுக்குற நபராக இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய இஷ்டம் என்ன, அவங்களுடைய விருப்பம் என்ன, அதை தான் முதல் கேள்வியாக அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. பட் அந்த கேள்விகள் இல்லாமல் இருக்காது, அந்த கேள்வி அந்த ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் ஏன் கேட்குறாரு, எதுக்கு கேட்குறன்றதை அவருடைய இந்த ஜாதகத்தில் பார்ப்போம். அந்த பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பொதுவாகவே ஏஎல்பி படித்தவங்களுக்கு தெரியும். பொதுவாகவே யூடியூப்ஸில் நிறையா ஏஎல்பினா என்ன அப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. பொதுவாகவே இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கடக லக்கணம் அவருக்கு ஏஎல்பி லக்கணமாக போகுது. அது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா, இப்போ தான் 2 மாதம்தான் அவருக்கு இந்த ஏஎல்பியை ஆரம்பிச்சிருக்கு. அவருடைய கேட்ட கேள்வி பார்த்திங்கன்னா, லக்னாதிபதி சந்திரன். அந்த சந்திரன் கரெக்டாக 12ல் இருக்கார். அப்போ அந்த 12 போகும்போது என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, நான் வெளியூர் போகலாமா, இல்லை வெளிநாடு போய் ஏதாவது செட்டில் ஆகிட்டோமா. சந்திரன் அப்படின்றது ஒரு நீர் சம்மந்தப்பட்ட கிரகம். நீர் சம்மந்தப்பட்ட கிரகம்னும் போது கடல் தாண்டி நான் ஏதாவது வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் ஆகலாமான்னு அந்த கேள்வி கரெக்டாக அந்த ஜாதகர் கேட்குறாங்க. சரி, அது மட்டும் அப்படி தான் இருக்குன்னு பார்த்தா அவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் 4வது பாதம் இப்போ தான் இயங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஒரு 2 மாத காலகட்டங்களாக தான் இப்போ தான் இயங்கிட்டுருக்கு. இப்போ இந்த இயங்கிட்டு இருக்கும்போது அதுக்கும் கரெக்டாக அந்த குருவும் பார்த்திங்கன்னா 12ல் தான் இருக்கார். இப்போ நான் அவர் கேட்ட கேள்விக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தா
கரெக்டாக சம்மந்தம் இருக்குது. சரி, தொழில் மாற்றிக்கலாம் அப்படின்றது ஒரு வேலைப்பாடு வந்து நான் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்குறாரு. ஆனால் நான் அதுதான் சொன்னேன், இப்போ வேலை மாற்றிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் கிடைக்கிற அந்த ஒரு ஒரு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இது எல்லாமே அமைப்பு இருக்குதான்னு பார்த்தா இருக்குது. பட் ஆனால் என்ன தான் பிரச்சனை அப்படின்றத உள்ளுக்குள்ளே போய் பார்த்தேன். உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் இப்போ இந்த லக்னங்கள் வந்து இப்போ தான் 2 மாதம் ஆகுது. இது மாறும்போது உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஆமாங்க எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம், இப்போ வந்து இப்போ 2 மாத காலகட்டங்களில் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும் இத்தனை நாள் இருந்த அந்த பரஸ்பர விதமான தொடர்புகளை போய் இப்போது அவங்க மூலிமா ஏதோ ஒரு உங்களுக்கு செம்ம மன அழுத்தம் இருந்திருக்குமே, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, எல்லாமே நல்லா தான் இருந்தோம். ஆனால் ஏன்னு தெரில, இந்த ஒரு 2, 3 மாதமாகவே புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்ற விதங்களாக பேசுனாங்க. அப்புறம் என்ன தான் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிரச்சனையை பண்ணிவிட்டு என்னுடைய மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ரெஷன் வருது. இது வந்து சின்னதாக அவங்களே சமாளித்து போயிருக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து வழி தெரியல, எப்படி போகணுன்னு தெரியல. இப்போ இந்த ஜாதகத்தில் ஏன் அந்த அமைப்பு வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ முதலே சொன்ன மாதிரி லக்னாதிபதி சந்திரன் 12ல் போயிட்டார் இவருடைய கேட்ட கேள்விக்கு. அதே மாதிரி இவங்களுடைய மனைவி, அதாவது 7ஆம் அதிபதி சனி பகவான் எங்கே இருக்காருன்னா 2ல் இருக்கார். எங்கே இருக்காருன்னா சிம்மத்தில் இருக்கார். பொதுவாகவே எல்லா ஜோதிடரும் பார்ப்போம், சரி 7ஆம் அதிபதி 2ல் குடும்பஸ்தானத்தில் நல்லா தான் இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட்டு அவரும் 8ஆம் அதிபதியாகவும் சனி பகவானாக தான் வருவார். 8ஆம் அதிபதி சனி பகவானாக தான் வருவார். சரி, சனி பகவான் எங்கே இருக்காருன்னா அதுவும் இந்த குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனையில் 2ல் இருக்கும்போது இந்த அமைப்பு பிரச்சனையை கொடுக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுக்குது. சரி, இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, அது ஏன், என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரி, என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்களை பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது பொதுவாகவே 7ஆம் அதிபதி சனி பகவான், இப்போ 7க்கு 4ன்றது மாமியார். யாருன்னா இந்த ஜாதகருக்கு மாமியார். இப்போ அந்த ஜாதகர் எங்கே இருக்குன்னா செவ்வாய் பகவான் அதிபதி. இப்போ அந்த செவ்வாய் பகவான் அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் அதிபதி லக்னத்தில் தான் இருக்கார். அப்போ 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது ஒரு தொழில் சார்ந்த கேள்வியை இப்பயே அவர் வந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களும், தொழில் பாவமும் அதுதான், மாமியார் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதே தான். இப்போ இந்த செவ்வாவுடைய பார்வை பார்த்திங்கன்னா 4, 7, 8 பார்வை செவ்வாவுடைய பார்வை. இப்போ இந்த செவ்வாவுடைய பார்வை 4ஆம் பார்வையாக துலாம் லக்னத்தை பார்க்குது. இப்போ துலாம் லக்னத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ஆம் பார்வையாக துலாம் லக்னத்தை பார்க்குது. ஆனால் 8ஆம் அதிபதி 2ல் இருந்து சனி பகவானும் 3ஆம் பார்வையாக துலாம் லக்னத்தை பார்க்கும்போது அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்குது. ஏன் காரணம் என்னன்னா 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து கடகத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக துலத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் ஸ்தானம் என்ன ஸ்தானம் இவருக்கு ஜாதகருக்கு? சுகஸ்தானம். சுகஸ்தானம் ஒரு அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 4ல் நல்லா இருக்குது. ஆனால் 10ஆம் அதிபதி போய் லக்னத்தில் உட்காந்து 4ஆம் பார்வையாக பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு சுகஸ்தானம் கெட்டு போயிடுது. அது ஏன் கெட்டுப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி சனி பகவான் 2ல் இருந்தாலும் 8ஆம் அதிபதி சனி பகவான் 2ல் இருந்தாலும் 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த 4ஆம் பாவத்தில் சுகஸ்தானம் கெடும். இவருக்கு நிம்மதி இழக்கிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாகவே இருக்குதான்னா இருக்குது. அப்போ தன்னுடைய மனைவி ஏன் அங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டாங்க, மறுபடியும் சேருவாங்களா சேரமாட்டாங்களா அப்படின்றத பார்க்கும்போது சரி, இதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு காரணம் அது நமக்கு கண்டிப்பாகவே தெரியணும். அப்போ இவருக்கு இந்த சுகஸ்தானமும் இவருக்கு கெட்டு போயிருக்கு. 3வது விஷயம் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மன ரீதியாகவும் ஒரு பாதிப்பு இருக்குது. இப்போ இந்த மன ரீதியாக ஏன் அந்த ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தற்சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பாவுடைய சொத்து இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த 2.5 மாதம் அளவில் ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது இந்த ஜாதகர் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை ஒரு ஸ்டெப் எடுக்காமல் இந்த ஜாதகருடைய மைண்டு பாருங்கள் எப்படி மைண்டு வேலை செய்யுதுன்னா,
இவங்க அப்பாவுடைய சொத்து. இப்போ இவங்களுடைய அப்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கடக லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான். இப்போ இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு 12லையும் 9க்கு 4லையும் நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்குது. இப்போ இவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி புதன். 4ஆம் அதிபதி புதன் 9ல் போயிருக்கும்போது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அப்பாவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஜாதகருக்கு எப்போ தான் இந்த ஒரு 2.5 மாதம் 3 மாதம் போல் பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாவோட சொத்து ஜாதகருக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஜாதகருக்கு இந்த அப்பா சொத்து கிடைச்ச உடனே அந்த சொத்தே பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிறார். சொத்து கிடச்சிருச்சு, நான் இந்த சொத்தை வச்சுக்கிட்டு எதோ வேணால் பண்ணிக்கிட்டு வெளியூர் எங்கேயோ போய் செட்டில் ஆயிடுறேன். காரணம் என்னடான்னா, என்னுடைய மனைவி வந்து சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவருடைய மெயின்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பிரச்சனை இருக்குது. அப்போ மெயின்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். இப்போ அந்த 5ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்தில் தான் இருக்குது. இப்போ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து லக்னத்தில் இருந்தாலும் 6ஆம் அதிபதி குரு 12லேருந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ அந்த 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது அந்த சுகஸ்தானம் கெட்டு போய் இவர் மெயின் ரீதியாக ஒரு பிரச்சனைகள் வருது. அப்போது சுகஸ்தானம் கெட்டு போயிடுச்சுனாலே அந்த இடத்துல நிம்மதி இல்லைன்னு அர்த்தம். அப்போ நிம்மதி கெட்டு போயிடுச்சுன்னா இவருடைய மனநல சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இவருடைய மனதில் ஒரு தீராத பிரச்சனை, ஒரு கற்பனையான உலகம், ஒரு சித்த பிரமை, எதை சொன்னாலும் ஒரு மூர்க்கத்தனமான ஒரு முடிவுகள் எடுப்பார். அது ஒரு நிதானமாக யாராவது எதனாவது ஒரு சொல்கிற விஷயங்களை கேட்போம் போவோம், அந்த ஒரு தன்மைகள் வந்து அந்த இடத்துல இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் அந்த அப்பாவுடைய சொத்து எப்போ இவர் கைக்கு வர ஆரம்பிச்சிச்சோ இவருடைய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மனைவியே அம்மா வீட்டுக்கு போனது, தொழில் வந்து மாற்றிக்கலாமான்னு கேட்குறது, அந்த தொழில் மாற்றிக்கலான்றத விட என்ன அந்த மனசில் வருது பாருங்கள், நான் வெளியூர் போய் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து அங்கேயே நான் செட்டில் ஆகிடுறேன், மனைவி குழந்தைங்க எல்லாமே வேணாம் அந்த சொத்துக்காக. இது சரி வருமா? அப்போது அப்பாவுடைய சொத்து இவருக்கு கிடச்சி இருந்தாலும் அது தீராத பிரச்சனையாக போய் ஒரு குடும்பத்தை கெடுத்தது பாருங்கள். இவருடைய சுகஸ்தானத்தை கெடுத்து இவருடைய அந்த மன ரீதியான ஒரு பாதிப்பும் கிடச்சி இது எல்லாமே பிரச்சனையாக போய் முடியுது. ஆனால் ஜாதகர் வந்து ஜாதகத்தை கொடுத்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெளியூர் போய் செட்டில் ஆகி ஒரு தொழில் ஆரம்பித்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு எடுத்துகிட்டு வந்து அந்த ஜாதகத்தை கொடுத்து கேட்குறேன். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது, ஒரு கிளைண்ட்ஸுக்கு தெரியாது. நம்மளை மாதிரி ஒரு ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு தான் அதுக்குள்ளே போய் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதுக்கு என்ன ஒரு வழிகாட்டலாம், எப்படி இருக்க சொல்லலாம் அப்படின்ற போது நிறைய விஷயங்கள் வந்து இதில் புலப்படுது. ரொம்ப அற்புதமான இந்த ஏஎல்பி மெத்தட். என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா, நான் மிருகநந்தி நாடி, சுகர் நாடி, என்கேவி ஐயா, நெல்லைவசந்தன் ஐயா புத்தகம், இந்த மாதிரி இந்த விசித்திர ஜோதிடம், இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை பார்த்து அதுக்குள்ளே போய் நிறைய ஆய்வுகள் பண்ணி இந்த காலகட்டங்கள் என்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்ம கற்றுக்கிட்ட விஷயம்லாம் சரியாக இருக்கா, அது நிறைய ஜாதகங்கள் அனுபவங்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் இப்போ நடக்கிற சூழ்நிலை இந்த காலகட்டத்திலும் சரியாக இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாகவே பொருந்துது இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எந்த ஒரு குருமார்கள்ட்ட படித்தாலும் அந்த படித்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு கிளைண்ட்ஸ் ஜாதகம் வரும்போது அந்த மாதிரி நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துட்டேன். 300-400 ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சரியாக பொருந்து. இந்த ஜாதகத்துக்கே வந்து நான் கேட்டேன், இப்போ இந்த 2.5 மாத அளவில் பிரச்சனை இருந்துச்சு, இது வந்து அட்வான்ஸ் 2 படித்தவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் புரியும். இப்போ இந்த 3 நாளாகவே இந்த பிரச்சனை பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டேன் உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்கும். ஆமாம் அப்படின்னாங்க. இன்றைக்கி இது யூடியூப்பில் வீடியோ பதிவு பண்ணுவோம், அதனால் இன்றைக்கி மாசி 3ஆம் தேதி, பிப்ரவரி 15ஆம் தேதி. இன்றைக்கி நீங்கள் ஏன் இந்த விஷயத்தை மீண்டும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஏன் வந்திருக்குன்றது அட்வான்ஸ் 2 படித்தவங்களுக்கு இந்த ஒரு 3 நாளுக்குள்ளே இந்த பிரச்சனை ஹெவியாச்சா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிகளுக்கும் அப்படின்னு கேட்டேன். நேற்றுலாம் செம அடிதடி பிரச்சனை அப்படின்ட்டு இன்றைக்கி காலைல ஜாதகத்தை தூக்கிட்டு வந்தார். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு துல்லியமாக இந்த பலனை வந்து சொல்ல முடியுது. ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி அப்படின்ற ஜோதிட முறை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள்.
அந்த ஏஎல்பி அட்சய லக்ன பദ്ധதி படிச்சுட்டு ஒரு ஒரு ஜாதக கட்டங்களும் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சரியாக வருது. இன்னும் துல்லியத்தன்மைக்கு போகணும் அப்படின்னு என்னுடைய தேடுதல் இன்னும் நிறைய இருக்குது. அப்போ தான் இந்த பிருகுநந்தி நாடி, இந்த மாதிரி விசித்திர ஜோதிடம், என்கேவி ஐயா, இந்த மாதிரி புத்தகங்களை படிக்க படிக்க இந்த ஏஎல்பிக்குள்ளேயே இருந்து துல்லியமான தன்மைகள் தேட தேட நிறைய ஒரு பொக்கிஷங்கள் கிடைச்சிட்டே இருக்குது. ஆனால் நிறைய நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் ஏஎல்பி படிச்சுட்டு வந்துட்டேன், படிச்சுட்டு வந்தாலும் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை, நிறைய ஜாதகங்கள் எனக்கு வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது, அது ஏதாவது எப்படியாவது சொல்லுங்கள் அப்படின்னும் ஏஎல்பி படித்தவங்களே கேட்குறாங்க. என்னுடைய தேடுதல் பார்த்தோன்னா ஏஎல்பி படிச்சுட்டு அவங்க சொன்ன விஷயங்கள் நிறையாவும் பார்த்துட்டு நிறைய புத்தகங்கள் படித்தேன். நிறைய இந்த மாதிரி என்கி வையாது, மதுரை பொன்னையா சுவாமிகள் அவரது, விசித்திர ஜோதிட முறைகள் நடராஜ ஐயா எழுதுனது, இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது அந்த மாதிரி நம்ம இப்போ ஏஎல்பி அட்சய லக்ன பദ്ധதி புதுவுடைமூர்த்தி அவர் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் இது எல்லாமே ஆய்வுகள் பண்ணி கோத்து சொல்லும்போது எந்த முறைகள் வேணால் படிங்க, தப்பு கிடையாது, எந்த முறைகள் வேணால் படிங்க. பட் ஆனால் கிளைண்ட்ஸுக்கு பலனை வந்து சரியான ஒரு விதத்தில் நம்ம கொடுக்குறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அற்புதமாக கற்றுக் கொடுத்த திரு புதுவுடைமூர்த்தி ஐயா குருநாதர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.